Hello friends, this is Maga. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை பிகினர்ஸா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நீங்க நிறைய சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்களாவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்க போறீங்க. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இங்கே நான் தமிழில் பாருங்களேன் 7 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 7 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் ஒரே வேர்ப் தான். இந்த 7 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நீ சாப்பிடுகிறாய். நம்ம பேச்சொல்லில் நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? இந்த சென்டென்ஸை நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 6 சென்டென்ஸை நீங்களாவே நல்லா புரிஞ்சு இங்கிலீஷில் பேசிடுவீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே பேசிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள், பின்னாடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ சாப்பிடுகிறாய் அப்படின்னா எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட்னா நீனா யூ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் பேசணுன்னே மிச்சம் என்ன இருக்குங்க? வேர்ப் தான் இருக்குது. சாப்பிடுகிறாய், சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஈட். யூ ஈட், அவ்வளோதான். நீ சாப்பிடுகிறாய் அப்படின்னா யூ ஈட். நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், நீ சாப்பிடவில்லை. இது பாசிட்டிவாக பேசியிருக்கோம். நீ சாப்பிடுகிறாய், யூ ஈட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நீ சாப்பிடவில்லை, நெகட்டிவாக பேசியிருக்கோம். நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்களை ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நீ சாப்பிடவில்லை அப்படின்னா யூ டோன்ட் ஈட். நீ சாப்பிடவில்லை. நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசும்போது கண்டிப்பாக நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த டோன்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா டு நாட். இதோட கன்ட்ராக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டோன்ட். இதை நம்ம சுருக்கி பேசும்போது டோன்ட் அப்படின்னு பேசுவோம். ஓகேங்களா? பாசிட்டிவாக எப்படி பேசியிருக்கோம்? நீ சாப்பிடுகிறாய், யூ ஈட். நெகட்டிவ் எப்படி பேசியிருக்கோம்? நீ சாப்பிடவில்லை, யூ டோன்ட் ஈட். இப்போ தேர்ட் பாருங்களேன், நீ ஏன் சாப்பிடுகிறாய்? WH கொஸ்டின் வந்துச்சு பார்த்தீங்களா? நான் தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் சாப்பிட்ற? கேள்வி கேட்பாங்கள்ல, ட்ரை பண்ணுங்கள். வாய் திறந்து பேசுங்க. நீங்கள் வாய் திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசுங்க. நீ ஏன் சாப்பிட்ற? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தான் பேசணும்? ஏன். WH கொஸ்டினை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கணும். எங்கெல்லாம் ஏன், எப்படி, எதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் WH கொஸ்டினை வச்சு தான் பேச ஆரம்பிக்கணும். ஏன் சாப்பிடுகிறாய், அதாவது நீ ஏன் சாப்பிடுகிறாய்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். வாயை திறந்து பேசுங்க. ஏன் அப்படின்னா அப்படி பேசலாம், ஒய். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், why do you eat? why do you eat? நீ ஏன் சாப்பிடுகிறாய்? எல்லாருமே என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? தமிழில் கொஷின் மார்க் போட மறந்துட்டேன், ஐம் சாரி. ஓகே, எப்படி பேசலாம்? why do you eat? இங்கே ஏன் நம்ம டூ வச்சு பேசியிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே பாசிட்டிவாக கேள்வி கேட்கும் போது டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். அதுவும் பர்டிகுலராக ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்க்கு நம்ம டூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஹே, ஷீட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பார்த்தீங்கன்னா டஸ் வச்சு கேட்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். why do you eat? why do you eat? நீ ஏன் சாப்பிடுகிறாய்? இப்போ இந்த கேள்வியை நம்ம அப்படியே நெகட்டிவாக கேட்டிருக்கோம் பாருங்களேன். நீ ஏன் சாப்பிடவில்லை, நீ ஏன் சாப்பிடல? இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நீ ஏன் சாப்பிடவில்லை. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் மைண்டில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாய் திறந்து பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. நீ ஏன் சாப்பிடவில்லை அப்படின்னா why don't you eat? இங்கே பாருங்களேன், சாப்பிடவில்லை நம்ம நெகட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். அதனால் இந்த இடத்துல டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்போட நம்ம நாட் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். why don't you eat? why don't you eat? நீ ஏன் சாப்பிடவில்லை? புரிஞ்சிடுச்சா? இப்போ இந்த 2 சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. நீ ஏன் சாப்பிடுகிறாய் அப்படின்னா why do you eat? நீ ஏன் சாப்பிடவில்லை அப்படின்னா why don't you eat?
ஈஸியாக இருக்குதா? இப்போ 4th பாருங்களேன். சரி, இப்போ 5th பார்க்கலாம். நீ எங்கே சாப்பிடுகிறாய்? இப்போ நம்ம வெளில எங்கேயோ கடையில் சாப்பிட்டுக்கு இருப்போம். அம்மா நேரம் பார்த்து கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சொல்கிறோம் நான் சாப்பிட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா சொல்லுவாங்க, நீ எங்கே சாப்பிட்டுருக்க? ஃப்ரெண்டு வீட்லையா, ஹோட்டல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? நீ எங்கே சாப்பிடுகிறாய்? நல்லா கவனிங்க. ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை வச்சு தான் நம்ம இவ்வளோ சென்டென்ஸ் நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், பேச முடியும். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம WH கொஸ்டின் தான் பேசணும். எங்கே அப்படின்னா அப்படி சொல்லலாம். எங்கே சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. எங்கே அப்படின்னா வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எப்படி பேசணும்? நீ எங்கே சாப்பிடுகிறாய்? பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். ஒரு பாசிட்டிவாக நம்ம ப்ரெசண்ட்டில் கேள்வி கேட்கும்போது, அதாவது நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு கேள்வி கேட்கும்போது எந்த ஆக்சிலரி வேர்ப் வச்சு கேள்வி கேட்கணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டேங்க. எங்கே பாருங்களேன், டூ வச்சு தான் கேட்டிருக்கோம். வேர் டு ஈட். ஃபர்ஸ்ட் WH கொஸ்டினை பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். புரிஞ்சா? இதுதான் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீ எங்கே சாப்பிடுகிறாய்? வேர் டு ஈட். வேர் டு ஈட். சொல்லுங்கள், பேசுங்க. வேர் டு ஈட். நீ எங்கே சாப்பிடுகிறாய்? இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6th பாருங்களேன். நீ என்ன சாப்பிடுகிறாய்? வீட்டில் அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா கேட்குறாங்க ஃபோனில், நீ என்ன சாப்பிட்ற? இது எப்படி கேட்பாங்க? இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் கேட்கக்கூடிய கேள்வி தாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சாதான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். பேசுங்க பார்க்கும். நீ என்ன சாப்பிடுகிறாய்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். என்ன அப்படின்னா அப்படி சொல்லுவோம். சொல்லுங்க பார்க்கும். என்ன அப்படின்னா அப்படி பேசலாம். வாட். சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. வாட் டு யூ ஈட். வாட் டு ஈட். என்ன ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், வேர்ப். வாட் டு யூ ஈட். நீ என்ன சாப்பிடுகிறாய்? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது மறக்காமல் எல்லாருமே சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ரொம்ப பேசிக் லெவலில் நான் இப்போ தான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாறுவாங்க. அவங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் நிறைய நேரங்களில் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு கற்றுக்கிற விதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப பொறுமையாக மெதுவாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபைனல் பாருங்கள். நீ எப்படி சாப்பிடுகிறாய்? நீ எப்படி சாப்பிட்ற? எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் எப்படி, எப்படின்னு எப்படி பேசலாம்? ஹவு. அதுக்கப்புறம் சூப்பர், ஹவு டு யூ ஈட். ஹவு டு யூ ஈட். எல்லாம் சேர்ந்து பேசுங்க. ஹவு டு யூ ஈட். நீ எப்படி சாப்பிடுகிறாய்? இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, எல்லாருமே என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசுங்க. நீ சாப்பிடுகிறாய், யூ ஈட். நீ சாப்பிடவில்லை, யூ டோன்ட் ஈட். நீ ஏன் சாப்பிடுகிறாய், why do you eat. நீ ஏன் சாப்பிடவில்லை, why don't you eat. நீ எங்கே சாப்பிடுகிறாய், where do you eat. நீ என்ன சாப்பிடுகிறாய், what do you eat. நீ எப்படி சாப்பிடுகிறாய், how do you eat. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் என்ன பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக சொல்லுங்கள். உங்களால் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடியலாம் பரவாயில்ல, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 6 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த 7 சென்டென்ஸை நம்ம பேசியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம இந்த சென்டென்ஸை மாற்றி இங்கிலீஷில் நம்ம பேச போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ சாப்பிட்டாய். நீ சாப்பிட்ட, அதாவது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசியிருக்கோம். இங்கே இருக்கிற 7 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்க்குரியது தான். பேசலாமா? ஓகே. நீ சாப்பிட்டாய் அப்படின்னா அப்படி பேசலாம். யூ ஏட். சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஈட். இது ப்ரெசன்ட் ஃபார்ம். யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடுகிறாய். யூ ஏட் அப்படின்னா நீ சாப்பிட்டாய். இப்போ செகண்ட் பாருங்களேன். நீ சாப்பிடவில்லை.
நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது நெகட்டிவாக பேசும்போது இப்படி தான் பேசுவீங்க, பாஸ்ட் டென்ஸில் பேசும்போதும் இப்படி தான் பேசுவீங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் பாஸ்ட்டில் சாப்பிடல அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் பேசலாம். எப்படி பேசலாம் அப்படின்னா யூ டிடன்ட் ஈட். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பாக வருங்க. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போதும் நீ சாப்பிடவில்லை அப்படின்னு பேசியிருக்கோம், இங்கே பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது நீ சாப்பிடவில்லை அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி டோட்டலாக மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வருதா? நல்லா கவனிங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் நீ சாப்பிடவில்லை அப்படின்னா யூ டோன்ட் ஈட் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் கடந்த காலத்தில் நீ சாப்பிடவில்லை அப்படின்னா யூ டிடன்ட் ஈட். யூ டிடன்ட் ஈட். நீங்கள் எதை பாஸ்டில் இருக்கிற ஒரு காலத்தை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பாருங்கள், யூ டிடன்ட் ஈட் எஸ்டர்டே. இப்படி பேசும்போது நீங்கள் டிடன்ட் வச்சு பேசலாம். நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, யூ டோன்ட் ஈட் எஸ்டர்டே அப்படின்னு பேசக்கூடாது. டோன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரியது, டிடன்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்குரியது. புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நீ ஏன் சாப்பிட்டாய். நீ ஏன் சாப்பிட்டாய் பாஸ்ட் தான், முடிஞ்சதை பற்றி தான் பேசுகிறோம். எப்படி பேசலாம்? ஏன் அப்படின்னா ஒய். ஒய் டிட் யூ ஈட். இங்கே நம்ம பாஸ்டில் ஒரு செயலை நீ ஏன் செய்தாய் அப்படின்னு கேட்க வரும்போது டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு தான் கேள்வி கேட்கணும். நீ ஏன் போனாய், நீ ஏன் வந்தாய், நீ ஏன் தூங்கினாய், நீ ஏன் படித்தாய், நீ ஏன் விளையாடினாய். இப்படி பாஸ்டில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிட் வச்சு தான் கேட்கணும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டிட் வச்சு தான் பேசணும். ஆனால் ப்ரெசண்ட்டில் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இதை ப்ரெசண்ட்டில் எப்படி பேசியிருப்பீங்க? நீ ஏன் சாப்பிடுகிறாய், இப்போ ஏன் சாப்பிட்ற ஒரு செயலை செய்கிறாய் அப்படின்னு கேட்க வரும்போது why do you eat. why do you eat. do அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி verb, டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி verb. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நீ ஏன் சாப்பிடவில்லை. நான் தான் உன்னை சாப்பிட சொன்னேன், நீ ஏன் சாப்பிடல நேற்று. எப்படி கேட்கலாம்? ஏன் சாப்பிடவில்லை. ரொம்ப சிம்பிள். why didn't you eat. ஏன் நம்ம நாட் ஆட் பண்ணி பேசியிருக்கோம்? சாப்பிடவில்லை நெகட்டிவாக பேசியிருக்கோம், நெகட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். டிட் நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான் டிடன்ட். புரிஞ்சா? டிட் நாட் இதை நம்ம சுருக்கி பேசும்போது டிடன்ட் அப்படின்னு பேசுவோம். ஓகேங்களா? why didn't you eat. நீ ஏன் சாப்பிடவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே சாப்பிட்டாய். நல்லா கவனிங்க. எப்பயுமே பாஸ்ட் டென்ஸை வச்சு நீங்கள் பேசும்போது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஒரு காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இடம் இல்லாதனால நான் பாஸ்ட் டென்ஸ்க்குரிய அந்த காலத்தை மென்ஷன் பண்ணலை, இல்லைன்னா மென்ஷன் பண்ணி பேசலாம். புரிஞ்சா? ஓகேங்களா? எப்படி பேசலாம்? நீ எங்கே சாப்பிட்டாய். எங்கே அப்படின்னா எப்படி பேசலாம்? வேர். வேர் டிட் யூ ஈட். நேற்று அப்படின்னா எஸ்டர்டே, போன வாரம்னா லாஸ்ட் வீக், போன மாதம்னா லாஸ்ட் மந்த். எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. வேர் டிட் யூ ஈட். நீ எங்கே சாப்பிட்டாய். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சாப்பிட்டாய். நீ என்ன சாப்பிட்ட. எப்படி பேசலாம்? என்ன. வாட் டிட் யூ ஈட். வாட் அப்படின்னா என்ன, டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி verb. யூனா நீ, ஈட்னா சாப்பிட்டாய். வாட் டிட் யூ ஈட். வாட் டிட் யூ ஈட். நீ என்ன சாப்பிட்டாய். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ எப்படி சாப்பிட்டாய். பேசுங்க பார்க்கும். எப்படி அப்படின்னா ஹவு. ஹவு டிட் யூ ஈட். ஹவு டிட் யூ ஈட். நீ எப்படி சாப்பிட்டாய். நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு verb வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், நீ எப்படி வந்த. நீ எப்படி வந்தா எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்க, பேசுங்க. ஹவு டிட் யூ கம். நீ எப்படி போன. ஹவு டிட் யூ கோ. நீ எப்படி சாப்பிட்ட. ஹவு டிட் யூ ஈட். ஹவு டிட் யூ ஈட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.